மதுரையில ஒரு வயதான பெரியவர் மரண படுக்கையில படுத்திருந்தாரு. அவரை என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க, ஆனா உயிர் மட்டும் பிரிய மாட்டேங்குது. சொந்தக்காரங்கள்லாம் வந்து பால் ஊத்தி பாக்குறாங்க, அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்றாங்க, ஆனா உயிர் மட்டும் பிரிய மாட்டேங்குது. இப்ப அவர் மகன்கள்ல இருந்து சொந்தங்கள்ல இருந்து எல்லாருமே ஒரு விரக்தி நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன் இவர் கடைசி நேரத்துல இந்த உயிரை பிடிச்சிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு பாட்டி சொல்றாங்க, முட்டா பசங்களா, உங்க அக்கா செத்து போன தன்னுடைய அம்மாவினுடைய நகைகளை கேட்டா நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு அவளை வெளியே அனுப்பிச்சிங்கல்ல, அந்த அக்காவை வர சொல்லுங்கடா, மகளை பாக்குறதுக்காக தாண்டா அவர் கடைசி உசிரை பிடிச்சு வச்சிட்டு இருக்காருன்னு அவங்க சொல்ல, அக்காவுக்கு தந்தி கொடுக்குறாங்க. அப்பாவை பாக்குறதுக்காக அக்கா ஓடோடி வர்றாங்க. கர்லாக்கட்டை போல் இருந்த தன்னுடைய தந்தை கீரை தண்டாய் கிடக்கிறத பார்த்து அவங்க அக்கா அவங்களுடைய கைகளை பிடிச்சு ஓன்னு அழுகுறாங்க. அப்பாவினுடைய கைகளை பிடிச்சு அந்த கண்கள் நகர்ந்து தன்னுடைய மகளை பார்க்கிறது. பிறந்த போது சின்ன குழந்தையாக தன் கைகளில் தவழ்ந்த அந்த மகளை, பூ பெய்திய போது பட்டு தாவணி கட்டி ஊரையே கூட்டி கொண்டாடிய தன் மகளை, திருமணத்தன்று அழுது கொண்டே சென்ற மகளை சமாதானப்படுத்தி விட்டு தான் ஒரு தனி அறையில் நின்று ஓ என்று அழுத அந்த தருணத்தை அந்த அப்பாவிற்கு நினைவு வருது. அந்த கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் சொட்டி அந்த கண்கள் நிலைகொத்தி நின்றது. அந்த ஆன்மா சாந்தி அடைந்து அந்த உடலை விட்டு வெளியேறியது. எல்லோருக்கும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறந்தது, எல்லோரும் மகிழ்ந்தார்கள். ஆனால் அந்த அப்பாவிற்காக அந்த மகள் மட்டும் அழுது கொண்டே இருந்தாங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே.